ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே மாஸ்டரோட ரெசிபி தான் இது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ஒரு சிக்கன் குழம்புன்னு சொன்னால் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலில் தான் செய்வோம். அதை தாண்டி நம்ம ஏதாவது 1 2 செய்யலான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏதாவது இப்போ மாஸ்டர்ஸ்லாம் வச்சு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யும் பொழுது இது அவங்க என்ன சேர்த்துருக்காங்க, இது எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யோசனை. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கலாம் முடியாது. பட் இந்த ரெசிபி எனக்கு கிடைச்சதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை மாதிரி நிறைய ரெசிபி அது நல்லா வருது நல்லா வரலாம், ஆனால் நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா வர வரைக்கும் அதை நான் திருப்ப செஞ்சு பார்த்து அதை கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். அதை மாதிரி இந்த ரெசிபி எனக்கு கிடைச்சதும் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரெசிபி. இப்போது எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பிரிஞ்சி இலை அதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். ரொம்ப இதை ரொம்ப வதக்க வேணாம். ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் இதை வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு ரெண்டுமே இதுக்கு சரிசமமாக எடுத்து அதை பேஸ்டாட்டாக அரைச்சி அதை தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் சிம்லே வச்சு செய்யுங்க. ஹையில் வச்சு செஞ்சு அவசரமாக செய்கிறேன்னு செஞ்சு அது இதுவாக்கிட வேண்டாம். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக செய்யுங்க. நல்லா சூப்பராக வரும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து தனி மிளகாத்தூள். நம்ம அதுலேயுமே காரத்தூள் சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கறியெல்லாம் வெந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2வதும் சேர்க்க தான் போகிறோம். அது நம்மளோட சாய்ஸ். உப்பு எப்படி சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பழுத்த தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ஒரு 300 கிராம் அளவு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் கறி ஆட்டம் இல்லாமல் எலும்பு கறியாக சேர்த்து தான் அது வாங்கியிருக்குது. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கறியை இதோட சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி சேர்த்தாச்சு. கறியை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் இதில் ஆட் பண்ணுவோம் தான். ஃபஸ்ட்டு எடுத்தெடுப்புலேயே தண்ணி சேர்க்க வேண்டாம். மசாலாவோட கறி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தோம்னா அதுலேருந்து லைட்டாக தண்ணி ரிலீஸ் ஆகும். அடி பிடிக்கிற அளவுக்கு விட வேண்டாம். ஏன்னா கறியிலேருந்து நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுப்புலேயே தண்ணி சேர்த்தோம்னா மசாலா கூட ஒட்டாது. அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சமாக இதிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு தகுந்த அளவு நம்ம சேர்த்துக்கணும் தண்ணி. இப்போ பாருங்கள் இதிலேருந்து மசாலாவோட கறி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த செட்டிநாடு மசாலா, அந்த மசாலாவிலேருந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கறியையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுதே நல்லா வாசனை வரும். இப்போ பாருங்கள், அதில் சேர்த்துருக்க பொருட்கள் அந்த மாதிரி. யாருன்னா மசாலா வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிபியை வந்து பாருங்கள். இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி செய்யுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஹையில் வச்சு நம்ம இப்போ கொதிக்க விடலாம். கறி வந்து நல்லா வேகணும், அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து நல்லா அதை வந்து கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், மூடி போட்டு வச்சிடலாம். கறி வந்து இப்போ நல்லா வேகட்டும். நல்லா நம்ம தண்ணி சேர்த்து கறி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம வந்து கறியை வந்து நல்லா வேக வச்சு இறக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். அடுத்து இப்போது எனக்கு பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஒரே டைமாக போட்டாலும் சரி, இந்த மாதிரி பிரித்து போட்டாலும் சரி, நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக மல்லித்தழை போடணும், அவ்வளோதான். இப்போது நம்ம மூடி போட்டு சிம்மில் அப்படியே வச்சிடலாம். அதுலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லித்தழை போட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியை அதில் போட்டு இறக்குனா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபினா நான் இதை சொல்லுவேன். சுட சுட சூப்பராக நம்மளோட செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு அது வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.